குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ ஆம் பிஏ. மெட்ராஸ்ல வேலைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. மெட்ராஸ்க்கு ட்ரெயின் சார்ஜ் வந்து 10 ரூபா 50 பைசா. என்கிட்ட 50 பைசா இருக்கு. ஒரு 10 ரூபா இருக்குமா? வேலையில போயா. வேலை கிடைச்சிருக்கு, அதனால தான் கேக்குறேன். போயா அண்ணா. போறதுக்கு தான் சார் கேக்குறேன். போயா. தேங்க் யூ. குட் மார்னிங் சார். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். மெட்ராஸ்க்கு இன்டர்வியூக்கு போனோம். 50 பைசா தான் பணம் இருக்கு. 10 ரூபா பணம் வேணும். அவ்வளவுதானே? கரெக்ட் சார். அடே மடப்பயல. சார் ஏதோ பணம் கேட்டேங்கிறதுக்காக மரியாதை இல்லாம மடப்பையிலேன்னு திட்டுறீங்களே. ஐ எம் கிராஜுவேட். டேய் ரமேஷ். ஏய் சீதாராமா. ஏண்டா டேய், என் கூட காலேஜ்ல பிஏ வரைக்கும் படிச்சிட்டு இப்படி நடுத்துல பிச்சை எடுக்கிறியா? பாக்குறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? அது வந்து பஸ் ஸ்டாண்ட் மேஜர் ராமநாதன் வீட்டு. சீதா உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன்டா. ஏய் சீதா, மெட்ராஸ்ல ராமநாதன் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் இருக்காரா? அவருக்கு ஒரு ஆள் தேவையா? 5 அடி உயரம், பிரம்மச்சாரியா இருக்கணும், குடும்பத்தோட எதுவுமே இருக்க கூடாது. அப்படி ஒரு ஆள் கிடைச்சா ஆயுசு பூரா உத்தியோகம் தரேன்னு விளம்பரம் பண்ணி இருந்தாரா. நான் அப்ளை பண்ண, இன்டர்வியூ வந்திருக்கு. டேய், எனக்கும் அவங்க கிட்ட நிறுத்தி வந்திருக்கா பாத்தியா? சீதா, அப்ப நான் இதை கிழிச்சு போட்டுறேன்டா. ஏண்டா? நீ எம்ஏ, நான் பிஏ, 2 பேரும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனா உன்னத்தாண்டா செலக்ட் பண்ணுவாங்க. என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிற. ஆனா நீ பிச்சடைகளுக்கு வந்துட்ட. அது ரொம்ப ஆபத்து. இந்த 50 ரூபா பணம் வச்சிருக்கேன். ஒழுங்கா போய் வேலை சேரு. பெஸ்ட் ஆஃப் லக். சீதா, படிக்கும் போதும் நீ எல்லாருக்கும் உதவி பண்ணுவ. அந்த நல்ல குணம் உன்னை விட்டு இன்னும் போகவே இல்லடா. இதே மாதிரி வாழ்க்கை பூரா நீ எல்லாரையும் காப்பாத்தணும்டா சீதாராமா. உங்க 3 பேர்ல எனக்கு ஒருத்தர் தான் தேவை. அந்த ஒருத்தரை என் மக தான் செலக்ட் பண்ணுவான். மாலதி, மாலதி. இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? யாராவது செலக்ட் பண்ணீங்களா? பண்ண வா வா சொல்றேன். 10-15 பேர் வந்தானுங்க. எல்லாத்தையும் கழிச்சு நான் 3 பேரை செலக்ட் பண்ணேன். நமக்கு ஒத்து வர ஒருத்தனா பார்த்து நீ செலக்ட் பண்ண. ஓகே டாடி. நான் உங்களை எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். உள்ளத உள்ளபடி சொல்றவங்களுக்கு தான் இந்த வேலை கொடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி இவங்க 2 பேர்ல யார் உயர்ந்தவங்க? என் பொண்ணு என்ன தமாஷா பண்றா? கேள்வி கேட்கிறான், பதில் சொல்லு. என்ன கேள்வி சார்? காலங்காலமா இந்த உலகம் ஒத்துக்கிட்ட விஷயம், கணவன் தான் உயர்ந்தவன். நான் ஒண்ணும் அவர் மாதிரி சொல்ல மாட்டேன். சரி, ஓ மாதிரியே சொல்லு. கணவன் மனைவி இருவருமே சமந்தஸ்து உள்ளவங்க. இது உயர்வென்ன தாழ்வென்ன? பண்டாரமா போக வேண்டியவன் இங்க வந்து என் உயிரை வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், கணவன் மனைவி இவங்க 2 பேர்ல மனைவிதான் உயர்ந்தவங்கிறது தாழ்மையான அபிப்பிராயம். மனமான தினத்திலிருந்து மரணமடைகிற தினம் வரைக்கும் பல சுமைகளை தாங்கக்கூடிய மனைவி ஒருத்தி தான். அதனால மனைவிக்கு தானா அதிகமா மதிப்பு கொடுப்பேன். நீங்க 2 பேர் போலாம். டாடி, நான் இவரைத்தான் செலக்ட் பண்ணிருக்கேன். நாம இழுக்கிற இழுப்புக்கு இவர் தான் சரியா வருவார். நாம நீ என்னையும் கேக்குற? நீயே எழு. நம்ம சட்ட திட்டங்களை அவர்கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க. ஐயா, ஐயா, நீ வேலைக்கு சரியான ஆள்னு என் பொண்ணு சொல்லிட்டான். என்ன வேலை சார்? மாப்பிள வேலை. மாப்பிள்ளை வேலையா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. புதுசா நான் உண்டு பண்ணிருக்கேன். அதாவது எனக்கு ஒரே மகன், அவளுக்கு வர்ற புருஷன் அவளுக்கு அடங்கி போகணுமே தவிர அவளை அடக்கி ஆளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மாப்பிள்ளை தேடும். அதுல நீ பாஸ் ஆயிட்ட. ஆகையினால உன்னையே மாப்பிள்ளையாக்க தீர்மானம் பண்ணிட்டேன். மன்னிக்கணும் சார். வேலை கிடைச்சப்பறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க. நான் அதுக்கு லாய்க்கல சார். ஆளை விடுங்க. அட்வான்ஸ் 10,000, மாச சம்பளம் 5,000, தனி கார், ஏர் கண்டிஷன் ரூம், என் மக உன் மனைவி, என் சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரி நிர்வாகம் உன் கையில. இங்க இருக்க சார். நீ எப்போ வந்த? அட்வான்ஸ் 10,000 வந்துட்டேன் சார். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். கேரா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன் சொல்றேன். காலை 8 மணியில இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்கணும். ராத்திரி 8 மணியில இருந்து காலை 8 மணி வரைக்கும் என் மக சொல்றதை நீ கேட்கணும். ஆச்சு சார். அப்படியே செய்யறேன் சார். நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம், என் மக உனக்கு மனைவியா இருக்கலாம். அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது. மரியாதையா நடந்து. ஆச்சு சார். அப்படியே செய்யறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மிலிட்டரி ரிட்டர்ன்.
எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது கடுகளவு குறைஞ்சது நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசுறேன். நல்லது, உன் செலக்ஷன் A1. நான் சொல்றதுக்கெல்லாம் பையன் நல்லா தாளம் போடுறான், நல்லா ஜால்றான். நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. நல்லது, பேங்க்ல 10,000 ரூபாய் டிராப் பண்ணி மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கின செலவு 10,000 கணக்கில் எடுக்கும். ஓகே டாடி. நீங்க மாப்பிள்ளையா வர போறீங்க. ஏன் வேலையில 3/4 வாசி குறைஞ்சிடும். என்னது மாப்பிள்ள மாதிரி நடந்து வர்ற? நான் மாப்பிள்ளை தானே. சிச்சே, இப்ப கல்யாணம் நடந்து உனக்கு இல்ல, என் மகளுக்கு. நீ வேலைக்கு சேர அக்ரிமெண்ட் போட்டு வர்றோம், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆட்டு மாமா, அப்படியே செய்றேன். இதையே செய்ய வா. என்னங்கடி உங்களுக்காக நான் எங்கெல்லாம் போய் தேடுறது? நீங்க பாட்டுக்கு இங்க ஜாலியா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ஓய்வு கிடைச்சா நாங்களாம் அங்க தாண்டி இருப்போம். ஆமா மீனா, இந்த குளிப்பா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சரி சரி, ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வா. ஐயோ, ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? நானா? ஆள விடுங்கப்பா. சரிதான் வாடி. ஏய், என்ன விளையாடுற? நான் வரல. உண்மை சொல்லிடுறேன், எனக்கு நீச்சல் வராது. நான் மாட்டேன். Help, help! Mister, My please God. help her. Please go fast. Catch her, catch her. Save her, please. Thank you very much. What has happened? Thank you. ஐயோ, உனக்கு என்னாச்சு? இனிமே பயப்பட வேண்டியதில்லை. மீனா, இத பாரு. மீனா, நான் சாகலையே. இல்ல, இவர்தான் உன்னை வந்து காப்பாத்தினாரு. இவரா? சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் ஒரு வினாடி நேரம் இங்க வராம இருந்திருந்தா நான் யமலோகத்துக்கே போயிருப்பேன். ரொம்ப நன்றி சார். என்னங்க இது? மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமைதானங்களே இது. இதுக்கு எதுக்குங்க நன்றி? நான் வரட்டுங்களா? கொஞ்சம் நில்லுங்க சார். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலைன்னா எங்க வம்சமே என்னோட முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப புகழாதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். நான் வரட்டுங்களா? கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குன்னு என் ஜாதகத்துல இருக்கு. அது எப்ப வருமோன்னு பயந்து நடுங்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த கண்டமும் வந்துருச்சு. கண் கண்ட தெய்வமா நீங்களும் வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இதோ பாருங்க, இப்படி நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். ஆமா சார், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் நன்றி சொல்லலாம் சார். கடைசியா சொல்றேன், ரொம்ப நன்றி சார். இதோ பாருங்க, ஏதோ பிறக்கிறோம், ஒரு நாள் சாகத்தான் போறோம். இடையில உயிர் வாழற கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. நான் வரட்டுங்களா? அடடடடா, என்ன தன்மை, எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு பெரிய தத்துவம்.